Dear students, today we are going to see about partnership. Before that, what is the meaning of partnership? Here, when two or more persons join together to form a business to share the profit or loss arising therefrom in an agreed ratio, the relationship among them is called partnership. இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட நபர்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து அதில் வர ப்ராஃபிட் லாஸை அவங்க ஒப்புக்கொண்ட விகிதத்தில் பிரிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த டைப் ஆஃப் பிஸ்னஸ்க்கு ரிலேஷன்ஷிப்புக்கு பேர் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு அர்த்தம். ஓகே, த பிஸ்னஸ் மே பி கேரிட் ஆன் பை ஆல் ஆர் எனி ஆஃப் தம் ஆக்டிங் ஃபார் ஆல். இந்த பிஸ்னஸ் எல்லாருமே நடத்தலாம் அல்லது அவங்களுக்குள்ள யாரோ ஒருத்தர் எல்லோரும் சார்பாக யாரோ ஒருத்தர் அந்த பிஸ்னஸை நடத்தலாம். ஓகே, இதுக்கு பேர் தான் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது. ஓகே, when two or more persons join together to form a business to share the profit or loss sharing therefrom in an agreed ratio, the relationship among them is called partnership. The business may be carried on by all or any of them acting for all. Students, especially now we are going to see about Unit 4, Goodwill in Partnership Accounts. Okay, already we were well discussed about meaning of goodwill. Goodwill is the good name or reputation of the business concern. Okay, ஒரு பிஸ்னஸ் கன்சர்னோட நல்ல நேம், மக்கள் மத்தியில் ஒரு நல்ல நேம் இருக்கிறதுக்கு பேர் தான் குட்வில் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஓகே, அந்த குட்வில் அப்படிங்கிறது குட்வில் இஸ் an intangible asset, கண்ணுக்கு தெரியாத ஒரு அசெட். ஓகே, கண்ணுக்கு தெரியாத அசெட் அப்படின்னா நம்ம அதை பார்க்கவோ தொடவோ முடியாது. இதுவும் ஒரு வகையான அசெட் தான். இந்த குட்வில் கால்குலேஷன் பண்ணுற மெத்தடில் லாஸ்ட் கிளாஸில் நம்ம ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட் அப்படிங்கிறது ஒன்று பார்த்தோம். ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட். ஸோ அதுக்கடுத்த டைப் அப்படிங்கிறது வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட். ஓகே, ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு see about weighted average profit method. ஸோ what is the meaning of weighted average profit method அப்படின்னா, under this method goodwill is calculated by multiplying the weighted average profit by a certain number of years of purchase. Okay, weighted average profit மெத்தடில் அந்த weighted நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். multiplying the weighted average profit certain number of years purchase அப்படின்னா ஃபார்முலா என்ன? ஓகே, ஸோ குட்வில் கால்குலேட் பண்ணுற ஃபார்முலா என்ன அப்படின்னா, on the basis of weighted average profit method, goodwill is to weighted average profit into number of years purchase. Okay, in this method weights are assigned to each year's profit. ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒவ்வொரு வெயிட் அவங்க கொடுத்துருப்பாங்க. weighted profit is ascertained by multiplying the weights assigned with the respective year's profit. ஸோ அந்த வெயிட்டு கொடுத்துருப்பாங்க, ப்ராஃபிட்டு கொடுத்துருப்பாங்க, அதை மல்டிப்ளை பண்ணணும். The sum of the weighted profit is divided by sum of weights assigned to determine the weighted average profit. So weighted average profitக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா, டோட்டல் ஆஃப் வெயிட்டட் ப்ராஃபிட்ஸ் எவ்வளவு மல்டிப்ளை பண்ண அமௌண்ட் இருக்கும் இல்லையா, அந்த அமௌண்ட் டோட்டல் ஆஃப் வெயிட்டட் ப்ராஃபிட்ஸ் டிவைடட் பை டோட்டல் ஆஃப் வெயிட்ஸ். இதை கால்குலேட் பண்ணால் உங்களுக்கு வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட்டு நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ அந்த வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட்டை ஃபஸ்ட்டு குட்வில் கால்குலேட் பண்ணால் ஆஸ் யூசுவல் ஃபார்முலா தான். என்ன ஃபார்முலா அப்படின்னா, வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஆஃப் வெயிட்டட் ப்ராஃபிட்ஸ் டிவைட் பை டோட்டல் ஆஃப் வெயிட்ஸ். ஓகே, ரைட். இதுக்கடுத்து நம்ம சம் நம்பர் 6க்கு போவோம். எக்ஸசைஸ் 6, கால்குலேஷன் ஆஃப் குட்வில். கால்குலேஷன் ஆஃப் குட்வில் இதில் பார்த்தீங்க அப்படின்னா சில வெயிட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு டேபிள் காலம் மாதிரி கொடுத்துருக்காங்க, சில வெயிட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இயர்ஸ் 2015, 16, 2017 அண்ட் 18 ப்ராஃபிட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி வெயிட்ஸ் வந்திருக்காங்க. நம்ம மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது ஒவ்வொரு இதுக்கு வெயிட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2015க்கு வெயிட் 1, 2016க்கு வெயிட் 2, 2017க்கு வெயிட் 3, 2018க்கு 4. இப்போ என்ன பண்ணணும், இந்த ப்ராஃபிட்ஸு கொடுத்துருக்காங்க, வெயிட்ஸு கொடுத்துருக்காங்க. ஸோ வி கேன் மல்டிப்ளைங் திஸ் வெயிட்ஸ் அண்ட் ப்ராஃபிட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு 2015 பாருங்கள். 2015ல் 10,000 ப்ராஃபிட்ஸ் இருக்குது, வெயிட்ஸ் பார்த்தீங்கன்னா 1. ஓகே, ஸோ 10,000 into 1 10,000. ஓகே, வெயிட்டட் ப்ராஃபிட்ஸில் நம்ம அமௌண்ட்டை என்ட்ரி பண்ணிக்கணும்.
2016 profits 12,000 and weights is to 12,000 into 2 24,000 will be record weighted profits. Okay, then 2017 16,000 இருக்கு, weights 3 கொடுத்துருக்காங்க. ஸோ 16,000 into 3 48,000. 2018 18,000 கொடுத்துருக்காங்க, weights பார்த்தீங்கன்னா 4 கொடுத்துருக்காங்க. ஸோ 18,000 into 4 72,000. ஓகே, இதில் டோட்டல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 10 weights 10 இருக்குது. weighted profits amount பார்த்தீங்கன்னா 1,54,000. ஓகே, ஸோ இந்த weighted average profit இதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதே மாதிரி weighted average profit மெத்தடில் ஆவரேஜ் ப்ராஃபிட் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். சிம்பிள் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தடில் கண்டுபிடிக்கிற மாதிரியே தான் இதுவுமே, ஆனால் இது வெயிட். ஓகே, ஸோ weighted average profit is equal to total of weighted profits divided by total of weights. ஸோ total of weighted profits அப்படிங்கிறது 1,54,000 நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ டிவைட் பை total of weights அப்படிங்கிறது அந்த வெயிட்ஸ் காலத்தில் பாருங்கள் 1 2 3 4 இருக்கா. ஸோ டோட்டலாக 10. ஸோ 1,54,000 divided by 10. The calculation amount is 15,400. So this one is treated as a weighted average profit. Okay, இதுக்கு பேர் weighted average profit அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, தென் நம்ம இதை கால்குலேட் பண்ணோம்னா நம்ம குட்வில் கால்குலேஷன் போயிடலாம். ஸோ குட்வில் அப்படிங்கிறது இதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா, குட்வில் இஸ் ஈக்குவல் டு weighted average profit into number of years purchase. Okay, so weighted average profit here is 15,400. We were already find out the calculation of weighted average profit. So 15,400 into 3 46,200. Okay, this is the answer of this sum. Okay, right. Then another one type of method is super profit methods. Super profit method, purchase of super profit method. Before that, what is the meaning of this super profit method? Okay, super அப்படிங்கிறது நல்ல விஷயங்கள் தான். ஓகே, சூப்பர் ப்ராஃபிட் அப்படிங்கிறதே நல்ல விஷயந்தான். அதில் சூப்பர் ப்ராஃபிட் அப்படிங்கிறது அது கூட நல்ல விஷயந்தான். ஸ்டார் அப்படிங்கிறது பெரிய விஷயந்தான், ஆனால் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறது எல்லாத்த விட பெரிய ஸ்டார் தான். அதே மாதிரி கம்பெனியில் ப்ராஃபிட் அப்படிங்கிறது நல்லதான், லாஸ் இல்லாமல் ப்ராஃபிட் வர்றது. இதில் சூப்பராக ப்ராஃபிட் வர்றது சூப்பர் ப்ராஃபிட். ஸோ இதுக்கு மீனிங் பாருங்கள். Under these methods, super profit is the base for calculation of the value of goodwill. Super profit is excess of average profit over the normal profit of a business. ஒரு பிஸ்னஸ் கன்சர்னில் ஏற்கனவே இருக்கிற ஆவரேஜ் ப்ராஃபிட்டை விட நார்மல் ப்ராஃபிட் இருக்கு இல்லையா, நார்மல் ப்ராஃபிட்டு ஆவரேஜ் ப்ராஃபிட்டு நார்மல் ப்ராஃபிட்டுக்கு உண்டான டிஃபரன்சஸ் தான் உங்களுக்கு சூப்பர் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, அப்போது excess of average profit over the normal profit of a business. அப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட் நம்ம கண்டுபிடிக்கணும், நார்மல் ப்ராஃபிட் அப்படிங்கிறது எவ்வளோன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ரெண்டுக்கு உண்டான டிஃபரன்சஸ் சூப்பர் ப்ராஃபிட். ஸோ ஃபார்முலா இஸ் சூப்பர் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட். ஓகே, இங்கே ஆவரேஜ் ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிப்போம்? இட்ஸ் த சேம் ப்ரொசீஜர். ஆவரேஜ் ப்ராஃபிட் இஸ் கால்குலேட் பை டிவைடிங் த டோட்டல் ஆஃப் அட்ஜஸ்டட் ஆக்சுவல் ப்ராஃபிட். total of adjusted actual profits of certain number of years by the total number of such years. So profit எல்லாம் ஆட் பண்ணிக்குவோம், அந்த நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் இயர்ஸ் எல்லாம் டிவைட் பண்ணால் அதுக்கு பேர் ஆவரேஜ் ப்ராஃபிட். ஓகே, ஸோ நார்மல் ப்ராஃபிட் இஸ் த ப்ராஃபிட் ஏர்ன்டு பை த சிமிலர் பிஸ்னஸ் ஃபேம்ஸ் அண்டர் த நார்மல் கண்டிஷன்ஸ். ஒரு பிஸ்னஸ் கண்டிஷனில் நியாயமாக நார்மலாக எவ்வளோ ப்ராஃபிட் வரும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க இல்லையா, அது ஒரு செர்டைன் பர்சன்டேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ தட் டைப் ஆஃப் ப்ராஃபிட் இஸ் கால்டு நார்மல் ப்ராஃபிட். இது சம்ஸ்லேயே கொடுத்துருப்பாங்க, 12% 10% அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ நார்மல் ப்ராஃபிட் ஃபார்முலா இஸ், நார்மல் ப்ராஃபிட் கால்குலேஷன் ஃபார்முலா இஸ் கேபிட்டல் எம்ப்ளாய்டு இன்ட்டு நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். ஓகே, பயன்படுத்தப்பட்ட மூலதனம் தான் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. ஓகே, இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன், நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். அப்போ கேபிட்டல் எம்ப்ளாய்டு அப்படிங்கிறது இங்கே ஃபார்முலா கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஹியர் கேபிட்டல் எம்ப்ளாய்டு இஸ் ஃபிக்ஸ்டு அசெட் ப்ளஸ் கரண்ட் அசெட், எல்லா அசெட் சேர்த்து மைனஸ் கரண்ட் லைபிலிட்டி. ஃபிக்ஸ்டு அசெட்டு கரண்ட் அசெட்டு ரெண்டையும் ப்ளஸ் பண்ணிவிட்டு கரண்ட் அசெட்டை நீங்கள் லெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு பேர் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. ஓகே, இப்போ நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அப்படிங்கிறது இட் இஸ் அ ரேட் at which profit is earned by similar business entities
in the industry under normal circumstances. சாதாரணமான ஒரு சூழ்நிலையில் ஒரு பிஸ்னஸ் கன்சர்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு ப்ராஃபிட் தான் நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். ஓகே ரைட். இந்த ஃபார்முலாவில் ஞாபகத்தை வச்சுட்டு நம்ம சம்ஸ் போவோம். சம் நம்பர் 7, 8 பார்ப்போம். ஓகே தென் பர்ச்சேஸ் ஆஃப் சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட். இதுக்கு என்ன குட்வில் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க அப்படின்னா, under this method goodwill is calculated by multiplying the super profit by a certain number of years of purchase. ஏற்கனவே இருக்கிற அந்த certain number of years of purchaseால் நம்ம இன்டூ பண்ணால் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிறது குட்வில்லாக இருக்குது. ஸோ குட்வில் ஃபார்முலா இஸ் கியர் சூப்பர் ப்ராஃபிட் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் பர்ச்சேஸ். ஓகே ஃபார்முலா இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்பா. ஸோ வி கோ டு நெக்ஸ்ட்டு சம்ஸ். அதுக்கு முன்னாடி இல்லஸ்ட்ரேஷன் சம்ஸும் இன்னும் நம்ம பார்த்துக்குவோம். எப்படி sum number illustration 7. See the sum part. From the following information calculate the value of goodwill based on 3 years purchase of super profit. 3 வருஷம் பர்ச்சேஸ் பண்ணுறது இதில் சூப்பர் ப்ராஃபிட்டில் இதுக்கு பேர் தான் குட்வில் அப்படிங்கிறது. அந்த குட்வில் கால்குலேஷன் அது. சம் அட்ஜஸ்டிங் ஒவ்வொரு பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். கேபிட்டல் எம்ப்ளாய்டு 2 lakhs, நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 15%, ஆவரேஜ் ப்ராஃபிட்ஸ் ஆஃப் எ பிஸ்னஸ் 42,000. ஸோ ஆவரேஜ் ப்ராஃபிட் கொடுத்தாங்க, நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 15% சொல்லிட்டாங்க, கேபிட்டல் எம்ப்ளாய்டு அப்படிங்கிறது சொல்லிட்டாங்க. இப்போ சூப்பர் ப்ராஃபிட் அப்படிங்கிறது நம்மளுக்கு எப்படி கண்டுபிடிப்போம்? ஏற்கனவே ஃபார்முலா முன்னாடி இதில் பார்த்தோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. அப்போது சூப்பர் ப்ராஃபிட் அப்படிங்கிறது ஃபார்முலா இருக்குது. ஸோ ஆவரேஜ் ப்ராஃபிட் லெஸ் நார்மல் ப்ராஃபிட், இதுதான் சூப்பர் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான ஃபார்முலா. இப்போது ஆவரேஜ் ப்ராஃபிட் அவங்க கொடுத்தாங்க, நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ நார்மல் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா கேபிட்டல் எம்ப்ளாய்டு இன்ட்டு நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். அப்போது இங்கே கேபிட்டல் எம்ப்ளாய்டு ஹியர் இஸ் 2 lakh இன்ட்டு நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இஸ் 15%. அவங்க சம்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ 15 divided by 100. ஓகே 15% அப்படின்னாலே உங்களுக்கு 100 divided by 100 தான். ஸோ 2 lakh இன்ட்டு 15 divided by 100 30,000 உங்களுக்கு வரும். ஓகே அப்போ நார்மல் ப்ராஃபிட் 30,000. இப்போ சூப்பர் ப்ராஃபிட்டுக்கு வாங்க. சூப்பர் ப்ராஃபிட் ஃபார்முலா இஸ் ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட். ஸோ சூப்பர் ப்ராஃபிட் இஸ் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் த கிவன் சம்ஸ். அங்கே பாருங்கள் ஆவரேஜ் ப்ராஃபிட் 42,000 கொடுத்துருக்காங்களா. ஸோ 42,000 மைனஸ் 30,000 உங்களுக்கு 12,000 அப்படிங்கிறது சூப்பர் ப்ராஃபிட். ஓகே now we can calculate the value of goodwill. So goodwill formula is here. Goodwill is equal to super profit into normal rate of super profit into number of years purchase. Okay அப்போ சூப்பர் ப்ராஃபிட் into number of years purchase அப்படிங்கிறது இங்கே சூப்பர் ப்ராஃபிட் 12,000, நம்பர் ஆஃப் இயர்ஸ் பர்ச்சேஸ் அப்படிங்கிறது 3. ஸோ 12,000 into 3 36,000 அப்படிங்கிறது இங்கே ப்ராஃபிட்டாக இருக்குது. ஓகே ரைட். இது எக்ஸாம்பிள் சம்ஸு. இந்த சம்ஸை வச்சுட்டு எக்ஸசைஸ் சம்ஸ் பாருங்கள். எக்ஸசைஸ் சம்ஸு சம் நம்பர் 7ல் ஃப்ரம் த ஃபாலோயிங் சம்ஸில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரம் த ஃபாலோயிங் டீடைல்ஸ் கால்குலேட் த வேல்யூ ஆஃப் குட்வில் 2 years பர்ச்சேஸ் ஆஃப் சூப்பர் ப்ராஃபிட். 2 years பர்ச்சேஸ் கொடுத்துருக்காங்க. ஏபிசிடி அப்படின்னு சொல்லி சில டிரான்சாக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு டோட்டல் அசட்ஸ் ஆஃப் எ ஃபேம் ஆர் ₹5 lakh கொடுத்துருக்காங்க. த லைபிலிட்டிஸ் ஆஃப் த ஃபேம் 2 lakh கொடுத்துருக்காங்க. நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இன் தி கிளாஸ் ஆஃப் பிஸ்னஸ் இஸ் 12.5%. ஸோ நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 12.5%. ஆவரேஜ் ப்ராஃபிட் ஆஃப் த ஃபேம் இஸ் 60,000. இது சம்முக்குண்டான ஆன்சர் தான் இங்கே நம்ம கொடுத்துருக்கோம் பாருங்கள். இப்போது கேபிட்டல் எம்ப்ளாய்டு நம்ம கண்டுபிடிக்கணும். கேபிட்டல் எம்ப்ளாய்டு லாஸ்ட் சம்மில் டைரெக்டாக கொடுத்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் எம்ப்ளாய்டு கண்டுபிடிக்கணும். ஸோ கேபிட்டல் எம்ப்ளாய்டு கால்குலேஷன் ஃபார்முலா இஸ் ஃபிக்ஸ்டு அசட் ப்ளஸ் கரண்ட் அசட் மைனஸ் கரண்ட் லைபிலிட்டிஸ். ஓகே இங்கே ஃபிக்ஸ்டு அசட்டு கரண்ட் அசட் ரெண்டுமே ஒன்று தான். ஸோ 5 lakh கொடுத்துருக்காங்க. ஸோ 5 lakh மைனஸ் கரண்ட் லைபிலிட்டி 2 lakh கொடுத்துருக்காங்க. ஸோ 5 lakh மைனஸ் 2 lakh 3 lakhs இங்கே இருக்குது. 3 lakhs 5 lakh மைனஸ் 2 lakh 3 lakhs இருக்குது. ஸோ நார்மல் ப்ராஃபிட் கேபிட்டல் எம்ப்ளாய்டு கண்டுபிடிச்சாச்சு. தென் நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அப்படிங்கிறது நார்மல் ப்ராஃபிட். ஸோ நார்மல் ப்ராஃபிட் ஃபார்முலா இஸ் கேபிட்டல் எம்ப்ளாய்டு இன்ட்டு நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். ஸோ 3 lakh இன்ட்டு 12.5 டிவைட் பை 100 3,75,000 அப்படிங்கிறது 3,75,000 அப்படின்னு சொல்லி இங்கே அந்த 0 ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. இது மிஸ்டேக்ஸ். இது 37,500 அப்படிங்கிறது வரும்.
எடிட் பண்ணும்போது அந்த ஜீரோ உங்களுக்கு சேர்ந்துருக்கு, அது வராது, பார்த்துக்குங்க. ஸோ 3 lakh into 12.5 divided by 100, 37,500. 37,500. Then super profit அப்படிங்கிறது இங்கே ஃபார்முலா ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட். ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட். இங்கே ஆவரேஜ் ப்ராஃபிட் அவங்க சம்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ 60,000 மைனஸ் 37,500. 60,000 மைனஸ் 37,500. ஸோ கால்குலேஷன் அமௌண்ட் அப்படிங்கிறது 22,500. ஓகே, 22,500. இதில் தென் குட்வில் கால்குலேஷன் ஃபார்முலா அப்படிங்கிறது குட்வில் இஸ் ஈக்குவல் டு சூப்பர் ப்ராஃபிட் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் பர்ச்சேஸ். சேம் ஃபார்முலா தான், அந்த மெத்தடுக்கு தகுந்த மாதிரி மாறு. ஆவரேஜ் ப்ராஃபிட்னா ஆவரேஜ் ப்ராஃபிட்டு, வெயிட்டட் ப்ராஃபிட்னா வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட்டு, சூப்பர் ப்ராஃபிட்னா சூப்பர் ப்ராஃபிட். ஓகே, தென் சேமாக நம்பர் ஆஃப் இயர்ஸ் பர்ச்சேஸால் மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, அப்படி பார்க்கும்போது இங்கே சூப்பர் ப்ராஃபிட் அப்படிங்கிறது 22,500 into 2. ஸோ goodwill value is 45,000. 45,000. Okay, then sum number 8 சேம் தான். சம் நம்பர் 8ல் உங்களுக்கு எல்லாமே கவர் ஆகிற மாதிரி இருக்குது. அப்படின்னா இது 5 மார்க் கொஸ்டினில் நம்மளை கேட்பாங்க. பாருங்கள், சம் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டோட்டல் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. A partnership firm earned net profit during the last 3 years as follows. 2016ல 20,000, 2017ல 17,000 and 2018ல 23,000. 3 years ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். Then capital investment of the firm throughout the above mentioned period has been rupees 80,000. ஸோ போன பீரியடில் 3 வருஷம் கேபிட்டல் எம்ப்ளாய்டு அப்படிங்கிறது 80,000. Having regard to the risk involved, 15% is considered to be a fair return on capital employed in the business. ஸோ அழகான உண்மையான ரீசனான ஒரு ப்ராஃபிட் அப்படின்னா எக்ஸ்பெக்ட் பண்ணுற நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 15%. ஓகே, ஸோ நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 15%. கொஸ்டின் என்ன அப்படின்னா கால்குலேட் த வேல்யூ ஆஃப் குட்வில் ஆன் த பேசிஸ் ஆஃப் 2 years பர்ச்சேஸ் ஆஃப் சூப்பர் ப்ராஃபிட். 2 years பர்ச்சேஸ் ஆஃப் சூப்பர் ப்ராஃபிட், இதான் சம்மு. அதுக்குண்டான ஆன்சர் நீங்கள் கொடுத்துருக்கோம். பாருங்கள், டோட்டல் ப்ராஃபிட். ஸோ எத்தனை வருஷம் ப்ராஃபிட் இருக்கோ அத்தனை வருஷம் ப்ராஃபிட்டு அமௌண்ட் ஆட் பண்ணிவிட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸால் டிவைட் பண்ணால் உங்களுக்கு ஆவரேஜ் ப்ராஃபிட். ஸோ டோட்டல் ப்ராஃபிட் அப்படிங்கிறது இங்கே 20,000 + 17,000 + 23,000, டோட்டலாக 60,000 உங்களுக்கு இங்கே கிடச்சிது. ஸோ ஆவரேஜ் ப்ராஃபிட் அப்படிங்கிறது ஃபார்முலா டோட்டல் ப்ராஃபிட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஸோ 60,000 டிவைடட் பை 3. ஸோ 20,000 அப்படிங்கிறது இங்கே ஆவரேஜ் ப்ராஃபிட்டு. தென் நார்மல் ப்ராஃபிட் அப்படிங்கிறது capital employed into normal rate of return. Capital employed into normal rate of return. Capital employed here is 80,000 into normal rate of return here is 50%. So 15 divided by 100, the calculation amount is 12,000. 80,000 into 15 divided by 100 calculate பண்ணிங்கன்னா உங்களுக்கு 12,000 வரும். இப்போ சூப்பர் ப்ராஃபிட்க்கு வாங்க. சூப்பர் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிற மெத்தட் அப்படிங்கிறது super profit calculation method is super profit is equal to average profit minus normal profit. So super profit here is 20,000, normal profit is 12,000. So difference amount 8,000 treated as a super profit. Okay, இப்போ super profit கண்டுபிடிச்சாச்சு. Then we can calculate the value of goodwill. So valuation of goodwill is equal to formula is super profit into number of years purchase. ஓகே, அப்போ சூப்பர் ப்ராஃபிட்ன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் பர்ச்சேஸ் ஃபாலோ பண்ணும்போது இங்கே சூப்பர் ப்ராஃபிட் அப்படிங்கிறது இங்கே 8,000 இருக்குது. ஸோ அது கூட நம்பர் ஆஃப் இயர்ஸ் பர்ச்சேஸ் இங்கே 2. ஸோ 16,000 உங்களுக்கு இங்கே வரும். ஓகே, 16,000 அமௌண்ட்டு இங்கே உங்களுக்கு குட்வில்லாக இருக்குது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூப்பா.